பாய்ஸ் தான். வணக்கம் வாங்க பூஜா கிச்சன். இப்போ இவரு கை தூக்கி சொன்னது என்னன்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவர் வந்து வாழமீன் வளமீன் பாடுறாங்க. சைஸ் ஏத்த மாதிரி சல்லடை மட்டும் மாத்திக்கலாம். சாம்பார், கூட்டு, பொரியல், மீன் குழம்பு. எவ்வளவு நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம் ஒரு வீட்ல? ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்லம்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சொல்லணும். மறந்துட்டேன். சரி 3 2 1. ஹாய் செல்லம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷலான vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மள வந்து கலாட்டால வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறாங்க. சோ அதோட கலாட்டா மெயின் சேனல்னு சொல்லணும்னு சொன்னாங்க. கலாட்டா தமிழ் மெயின் சேனல். சோ அதுல வந்து 10M சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலேயே இருக்காங்க. சோ அவங்க தான் இன்னைக்கு வந்து நம்மள இன்டர்வியூ பண்ண போறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ அதோட நீங்க பிஹைண்ட் த சீன்ஸ் தான் பார்க்க போறீங்க. அண்ட் இன்டர்வியூ அப்லோட் ஆன பிறகு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்டர்வியூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அந்த அண்ணாங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படி எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நீங்க பாப்பீங்க. ஒவ்வொன்றும் வீட்டை யார கட்டுறதுன்னா, இதை எடுத்து வைக்கிறதுன்னா, அதான் நம்ம சிம்பிளா ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னுடுவோம். அது பின்னாடி எவ்வளவு கஷ்டம். இந்த சேனல் பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, எப்படி ஃபீல் பண்ற? கலாட்டால இருந்து வராங்க. சந்தோஷமா இருக்கு பட்டு, சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ கொடுக்கும் போது நான் பாப்பேன், நம்மளும் தான் இதெல்லாம் பண்றோம் பல வருஷமா, ஆனா நம்ம இன்னும் அந்த ஆண்டவன் கண்ணுக்கு தெரியல போல இருக்கே அப்படிலாம் மனசுக்குள்ளேயே நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். உங்ககிட்டயும் சொல்லி இருக்கேன். பேசியிருக்கோம் நிறைய. ஓகே, நம்மளாம் எப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களையும் ரெகனைஸ் பண்ணி சூப்பரா வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து கலாட்டா பிங்க்ல இருந்து வந்தாங்க, அப்புறம் ஐபிசி மங்கையில இருந்து வந்தாங்க, இப்போ கலாட்டா மெயின் சேனல்ல இருந்து வந்துட்டாங்க. சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க வியூவர்ஸ் ஆகிய நீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட நம்மாழ்வா இயற்கை சந்தை வாடிக்கையாளர்கள். முதல்ல என்னோட நன்றியை வந்து நம்ம குன்றத்தூர் மக்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க எங்களோட பொருட்களை அங்கீகாரம் பண்ண போய் தான் இன்னைக்கு உலகம் பூரா நம்மளோட பொருட்களை நம்ம வியாபாரம் செய்யறோம். இன்னைக்கு காலையில கூட நாங்க 18,000 ரூபாய்க்கு வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணிருக்கோம். 18,070 ரூபாய், 370. எஸ், கரெக்டா சொல்லணும்னா நம்மளோட ப்ராடக்ட். ஏன்னா காலையில அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே செம்ம டென்ஷன். ஏன்னா அம்மா அங்க போயிட்டாங்க, அண்ட் லோன் ப்ராசஸ் நடந்துச்சு. நான் வீட்டை ஃபுல்லா ஏற கட்டி கூட்டிட்டு எல்லாம் முடிச்சோம். அவங்க கரெக்ட் இல்லையா, அதுக்காக லோனுக்காக அவங்களுக்கு நான் ஒரு நாக்கு தள்ளுது. 3 இடத்துக்கு நான் போனோம். 1 இடத்துக்கு, அடுத்தது கடைக்கு, அடுத்தது மசாலா தயார் பண்ற இடத்துக்கு, அடுத்தது வீட்டுக்கு. எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பல முறை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இடம் வாங்குற லோனுக்கே லோன்னு நான் அவ்வளோ அலைஞ்சிருக்கேன். அதையும் என்னை நம்பி லோன் கொடுத்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அந்த லோன் வந்து அதுதான் இப்போ வந்து அவங்க வீடு கட்டுறதுக்கு பாப்பீங்க. நீங்க சூப்பரா பாப்பீங்க, எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கோம். சோ இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. அதுல வந்து நாங்க ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கோம் பிஹைண்ட் தி சீன்ஸ். அதெல்லாம் நீங்க என்னோட வாய்ஸ் ஓவர்ல தான் இப்ப பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கலாட்டா டீம் சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக வந்துட்டாங்க. நாங்கள் தான் ஆஃபீஸ்க்குள்ளே லேட்டாக போனோம். உள்ளே போகும்போதே விஜய் நவீன் அண்ணா அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸு, ஹாப்பியாகிட்டோம். அந்த மொமெண்ட்லாம் நாங்கள் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. ஆங்கர் ஆகிய நவீன் அண்ணா கூட இன்டர்வியூஸ் எப்படி எடுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டா டீமுக்கே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆஃபீஸ் டூர், ஹோம் டூர், அதுக்கப்புறம் நம்ம 5 பேரையும் இன்டர்வியூஸ் எடுத்து ரொம்ப அழகாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க மிஷின்ஸ் எல்லாம் ரன் பண்ண சொல்லி மாண்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. தானியங்கள், பயிர்கள், அரிசி வகைகள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மிஷின்ஸை தான் ஃபர்ஸ்ட் மாண்டேஜ் எடுத்தாங்க. சிம்பிளாக இன்டர்வியூன்னு சொல்லிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். மொத்தம் 3 கேமராமேன் ஷூட் பண்ணாங்க. ஒரு ஆங்கர் அண்ணா அண்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இருந்திருந்தாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக கேள்விகள் கேட்டாங்க. அம்மாவும் அதுக்கு ரொம்ப 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 அழகாக பதில் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் அண்ணா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே எங்கள் அம்மா அவ்வளோ கரெக்டாக போல்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அம்மா சூப்பரில் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே தோணும். ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு இன்னும் எக்ஸ்ட்ராவாக தோணுச்சு தெரியுமா. நம்மளோட பொருட்களை சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து அங்கே வச்சுருந்தோம். நாளைக்கு கொரியர் அனுப்பலான்னு சொல்லிட்டு அதையும் நிறைய மாண்டேஜ்லாம் எடுத்தாங்க. அதுலேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. அதை தான் அம்மா ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வறுக்கிற, அரைக்கிற, சலிக்கிற மிஷின்ஸ் எல்லாம் மாண்டேஜ் எடுத்து பேசினாங்க அதை பற்றியும். அண்ட் கலாட்டா டீம் மொத்தத்தையும் கூட்டிகிட்டு ஹோம் டூர் எடுக்க வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.
கலாட்டா டீமோட வண்டியை பார்த்ததுமே ஏரியவே லைட்டாக பரபரப்பாக ஆகிடுச்சு. அண்ட் எல்லோரும் கேட்டாங்க ஏன் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி, எதிர்த்த வீட்டு அங்கிள் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க, அதனால தான் வந்திருந்தாங்க அப்படி சொன்னோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஹோம் டூர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. நம்ம ஃபோக்கஸ் ஆங்கர் அண்ணா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக வைபாக இந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தார். ஆன் தி கேமராவும் ஆஃப் தி கேமராவும் எங்கள் 3 பேரையுமே செம்மையாக போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தார். ஸோ இன்டர்வியூ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம இருக்க வீட்டில் பகலில் பார்த்தாலே இருட்டாக தான் இருக்கும், நைட்டில் சொல்லவே தேவையில்ல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு லைட்டெல்லாம் செட் பண்ணாங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் தான் இன்டர்வியூ எடுத்தோம் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த தர்பூசணி பழத்தை கட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே எடுத்தோம் வீடியோ. அண்ட் இந்த கிளிப் எடுக்கும் போதெல்லாம் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மா அப்பா கிட்டே வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து தர்பூசணி பழம் கட் பண்ணி கொடுத்தோம். கேமராமேன், லைட்மேன் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நம்ம வீட்டை ஃபுல்லாகவே மாண்டேஜ் எடுத்தாங்க. நம்மளோட ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே மாண்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூ எடுக்க வந்த எல்லா கேமராமேனுமே செம்ம டேலண்ட்டு. அவ்வளோ அழகாக நம்மளோட வீட்டையும் காமிச்சாங்க அண்ட் எங்களையும் காமிச்சாங்க. அப்பாப்பா இந்த பேக்கப்புன்ற ஒரு விஷயம் இருக்கே, எல்லாத்தையுமே எடுத்த மாதிரி வைக்கணும். ஸோ மைக்கு, கேமரா, ட்ரைபாட்னு எல்லாத்தையுமே பத்திரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்டர்வியூ எடுத்து முடிக்கவே 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு போக சொன்னோம். டிஃபன் செஞ்சிடும், கொஞ்ச நேரம் இங்கே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதோ கேமராலாம் தேவைப்படுது, நாங்கள் அங்கே போகணும், ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கடைசியாக ஜூஸ் மட்டும் கொடுத்தோம், அதை மட்டும் குடித்தாங்க. நான் முன்னாடி சொன்ன போலவே சிம்பிளாக இன்டர்வியூன்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த இன்டர்வியூக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இவங்க எடுத்த கிளிப்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. அண்ட் எடிட்டர் உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், எடிட்டிங்லாம் அவ்வளோ சிம்பிளே கிடையாது. கேட்ட விஷயத்தையே 100 முறை கேட்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக எடிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணி தான் இப்போ இன்டர்வியூ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆங்கர் அண்ணா கூட. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு இதுதான் நம்மளோட பிஹைண்ட் த சீன்ஸ். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய்.